ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நீர்மை வலைத்தளத்தின் வீடியோ மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவும் சந்தோஷம். இன்றைய வீடியோ தொகுப்பின் மூலமா நான் உங்களுக்கு ஒரு புதிய விஷயத்தை தொடர்ச்சியா கொண்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன். அதாவது பொதுவாகவே ஆங்கிலம் பற்றிய அறிவுங்கிறது எல்லாருக்குமே தேவையான ஒன்று. நார்மலா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ஆஃபீஸ்ல வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களா இருக்கட்டும், வெளியில சொசைட்டியோட சரி, இல்ல பொதுவா தனக்குன்னு ஒரு நாலேஜ் வளர்த்து கொள்றவங்க எல்லாருக்குமே பேசிக்கா இங்கிலீஷ்ங்கிறது தேவையான ஒன்று. சில பேர் இங்கிலீஷ்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா யோசிப்போம், நம்மளால முடியவே முடியாதுன்னு தோணும். ஆனா அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. ஒரு பேசிக்கான கிராமர் ஐடியா இருந்துச்சுன்னா நம்மளால கூட இங்கிலீஷ் தொடர்பான ஒரு சரியான ஸ்ட்ராங் நாலேஜ் வளர்த்துக்கொள்ள இயலும். முக்கியமா இந்த வீடியோக்கள் மூலமா நான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களோட இங்கிலீஷ் லெவலை இம்ப்ரூவ் பண்றதுக்குரிய கிராமர் பற்றின பேசிக் ஐடியாஸ் தான் ஒவ்வொரு வீடியோக்கள் மூலமா கொண்டு வர விரும்புறேன். ஓகே நண்பர்களே, இன்றைய வீடியோ பிரயோசனம் அளிக்கும் என்ற நம்பிக்கையில நம்முடைய முதல் லெசனுக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் கிராமர்? கிராமர்ங்கிறது ஒரு பரந்தளவிலான விடைப்பரப்பா இருந்தாலும் இதுல பேசிக்கா ஒரு 8 விஷயங்களை பத்தி சொல்லலாம். இதுக்கு ஒரு சில்ட்ரன்ஸ் ரைம் கூட இருக்குது. இந்த ஸ்கிரீன்ல தெரியறது பார்த்தா உங்களுக்கு புரியும். உங்களுக்கு கிராமர் பத்தின ஒரு சின்ன ஐடியா வரும். கிராமர்ல பேசிக்கா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் நவுன், ப்ரொனவுன், adjective, verb, adverb, preposition, conjunction, interjection. இந்த 8 விஷயங்களை பத்தியும் நாம தொடர்ந்து வர லெசன்ஸ்ல நம்ம விரிவா பார்ப்போம். கிராமரோட பேசிக்கான 8 விஷயங்கள் பார்த்துட்டோம். அடுத்தது இந்த வீடியோல நாம ரொம்ப டீப்பா பார்க்க போற ஒரு விஷயம் தான் கேபிட்டல் லெட்டர். Capital letters நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணப்படுது. Capital letters is also called a big letter or uppercase letter or sometimes just a capital. Okay, அதாவது பெரிய எழுத்துக்கள் என்று சொல்லுவோம் இல்லையா? A to Z வரைக்கும் இருக்கிற 26 letters. அதாவது எல்லாருக்குமே தெரிஞ்சது கேபிட்டல் லெட்டர்ஸ் என்றா என்னன்னு. ஆனா அந்த கேபிட்டல் லெட்டர்ஸ் சில இடங்கள்ல நாம ஸ்பெசிபிக்கா யூஸ் பண்ணுவோம். அந்த இடங்களை தான் என்னன்னு பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட், when do you use a capital letter? நம்ம எப்பெல்லாம் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுவோம்? இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, யூஸ் a capital letter for the first letter in a sentence. அதாவது ஒரு வசனத்தோட தொடக்கத்துல வர்ற முதலாவது எழுத்து அது எப்போதுமே கேபிட்டலாகத்தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு பெரிய லெட்டர், பிளாக் லெட்டர் என்று கூட சொல்லலாம் கேபிட்டல் லெட்டரை. ஓகேவா? நீங்க ஃபார்ம்ஸ்ல கூட ஃபில் இன் தி பிளாக் லெட்டர்ஸ் என்று நீங்க பார்த்திருப்பீங்க. அதைத்தான் நம்ம சொல்றது கேபிட்டல் லெட்டர்ஸ் என்று. ஓகே, அப்போ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது ஒரு வசனத்தோட ஆரம்பத்துல வர முதல் எழுத்துல யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிள் பாருங்க, the dog is barking, come here. ஓகே, இந்த ரெண்டு சென்டென்ஸ்லயும் வர்ற ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல்ல இருக்குது. ஓகே, செகண்ட் ஒன், நாம ரெண்டாவது எங்க யூஸ் பண்றோம்னா, always use a capital letter for the word I. அதாவது I என்கிற ப்ரொனவுனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ I am 8 years old. Tom and friends. இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்லையும் பாருங்க, ஐங்கிறது அதாவது நான். ஐ என்ன, நான் என்கிற மீனிங் தானே. அப்போ அந்த ஐக்கு நம்ம யூஸ் பண்ணோம். நம்ம பேசிக்கான 8 விஷயங்கள ப்ரொனவுன்ஸ்ங்கிற ஒன்று வந்தது தானே கிராமரோட பேசிக் 8 எலிமெண்ட்ஸ்ல. அந்த ஐயை தான் நம்ம இங்க யூஸ் பண்றோம். ஸோ இதை நாம எப்போதுமே ஞாபகத்துல வச்சிருக்கணும். ஐக்கு நம்ம எப்போதுமே கேபிட்டல் யூஸ் பண்ணுவோம். அதாவது நீங்க ஐங்கிறது இந்த ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி ABCD அந்த சீரீஸ்ல வர ஐ எங்க கண்டாலும் நம்ம ஐக்கு கேபிட்டல் யூஸ் பண்றேன்னு நினைக்க கூடாது. இப்போ கேபிட்டல்ங்கிற வேர்ட்ல கூட ஐ இருக்குது, அதால நாம ஐயை நாங்க கேபிட்டல் எழுதணும். பிக்ல ஐ இருக்குது, அது ஐயை நாங்க கேபிட்டல் எழுதணும் யோசிக்க கூடாது. இந்த ஐ ஒரு ப்ரொனவுன், என்ன குறிப்பிடுறது? நான், எனக்கு 8 வயதுன்னு சொல்லக்குள்ள I am 8 years old என்று சொல்லுவோம். Tom and I are good friends எங்கக்குள்ள, நானும் டாமும் நல்ல நண்பர்கள் எங்கக்குள்ள என்ன பத்தி சொல்லுது இல்லையா? அதுதான் அந்த ஐ. ஓகே, இந்த விளக்கம் உங்களுக்கு கூடுதலா இருந்தாலும் தெளிவா விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது மூணாவது சிச்சுவேஷனை பார்ப்போம். யூஸ் a capital letter for the names of people. அதாவது ஒரு ஆக்களோட பெயர்கள். இப்ப நமக்கு எல்லாருக்குமே பெயர் இருக்கும் இல்லையா? இப்ப என்னோட பெயர் ஒன்று இருக்குது, உங்களோட பெயர் ஒன்று இருக்குது. அது மாதிரி உங்களோட அம்மா அப்பாவோட பெயர், தங்கச்சி, தம்பி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட பெயருடையும் ஃபர்ஸ்ட் லெட்டர், சரியா, அவங்களோட பேருக்கு முன்னுக்கு வர எழுத்துக்கு நம்ம கேபிட்டல் யூஸ் பண்ணுவோம். ஆலிஸ், டாம், ஜேம்ஸ்,
கிம், ஸ்னோ ஒயிட். ஓகே, இதுல பாருங்க ஸ்னோ ஒயிட்ங்கிறது 2 பேர் இல்லையா? இப்ப சில பேருக்கு வந்து 2 பெயர்கள் இருக்கும். ஜெயகாந்த, ரூபன் அப்படி எல்லாம் வரக்குள்ள என்ன, அப்ப ஜே கேபிட்டல் வரும், அது மாதிரி ஆர் கேபிட்டல் வரும். அதே போலதான் இதுல ஸ்னோ ஒயிட்ங்கிறதுல 2 பெயர்கள் வர்றதால அவங்களோட பெயர்களுக்கு முன்னுக்கு வர ஒவ்வொரு லெட்டர்ஸும் கேபிட்டல்ல யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்த சிச்சுவேஷனை பார்ப்போம். யூஸ் a capital letter for the names of places. அதாவது இடங்களினுடைய பெயர்கள். இப்ப நமக்கு எப்படி ஒவ்வொரு பேர் இருக்குதோ அது மாதிரி ஒவ்வொரு இடங்களுக்கும் பெயர்கள் வச்சிருப்போம் இல்லையா? இப்ப மியூசியம்ங்கக்குள்ள நேஷனல் மியூசியம்ங்கிறது ஒரு பெயர். இப்ப கொலம்பு நேஷனல் மியூசியம், தெஹிவல ஜூ, அது மாதிரி இருக்கு தனி பெயர்கள். அந்த இடங்களுக்கு சொல்லுவோம். அதே போல கொலம்போ, செஃப்னா, பெட்டிகலோ, ட்ரிங்கொமலி அப்படியான ஊர்கள பெயர்கள். அடுத்தது வந்து இடங்கள்ங்கக்குள்ள நிறைய இடங்களை சொல்லலாம். இப்ப நாடுகள் பெயர்கள் ஸ்ரீலங்கா, இந்தியா, ஆப்பிரிக்கா, சவுத் ஏசியா அப்படியான இடங்களினுடைய பெயர்களுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே, அப்போ பிளேசஸ் எங்கும்போது நாம ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள், அதாவது ஒரு இடத்துக்கு குறிப்பாக இருக்கக்கூடிய குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பெயர்கள். அந்த இடங்கள்ல சிட்டிஸ் உள்ளடங்கும், கண்ட்ரிஸ் உள்ளடங்கும், கண்டினென்ட்ஸ் உள்ளடங்கும். ஓகேவா? ஓகே, அடுத்த சிச்சுவேஷன். யூஸ் a capital letter for festivals, holidays, days of the week, month of the year. ஓகே, இது எல்லாருக்குமே காமனா ஒரு தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா? அதாவது ஃபெஸ்டிவல்ஸ். இப்ப லாஸ்டா நமக்கு இப்ப வந்த ஃபெஸ்டிவல் வந்து நியூ இயர் இல்லையா? சிங்கள அண்ட் தமிழ் நியூ இயர். அப்ப அதுல நாம சிங்கள அண்ட் தமிழ் நியூ இயர் எழுதக்குள்ள அதுல என்னத்தை யூஸ் பண்ணலாம்? எஸ்ங்கிறது கேபிட்டல் சிங்கள, அது மாதிரி அண்ட்ங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண கூடாது. சிங்கள அண்ட் தமிழ் நியூ இயர். அப்ப தமிழ்ல வர டி கேபிட்டலா இருக்கும், நியூ இயருக்கு வர என் அண்ட் ஒய், அது ரெண்டுமே கேபிட்டல்ல யூஸ் பண்ணுவோம். அதே போல வேற என்ன ஃபெஸ்டிவல்ஸ் நமக்கு தெரியும்? கிறிஸ்துமஸ், ரமஜான், தைப்பொங்கல், ஹஜ் ஃபெஸ்டிவல் அப்படி நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் பாருங்க, நியூ இயர்ஸ் டே, கிறிஸ்துமஸ், லேபர் டே, மதர்ஸ் டே, சண்டே, மண்டே, ஃப்ரைடே, ஜனவரி, மே, ஜூலை, அக்டோபர். ஓகே, அப்ப இதுல வந்து ஆல்வேஸ் நம்ம என்னென்ன வேர்ட்ஸுக்கு கேபிட்டல் யூஸ் பண்ணணும், எந்த சிச்சுவேஷன்ல அந்த கேபிட்டல் லெட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும்ங்கிறத பார்த்தோம் இல்லையா? அப்ப இந்த சிச்சுவேஷன்ஸ் அவ்வளவு ஞாபகம் இருக்கும். ஒரு ரீகால் பண்ணி கொள்ளலாம். அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸ், பிளாக் லெட்டர்ஸ்ங்கிறது சில சிச்சுவேஷன்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். அதாவது முதலாவது வந்து ஒரு வசனத்தோட தொடக்கத்துல வர்ற முதல் எழுத்து எப்போதுமே கேபிட்டல் லெட்டரா இருக்கும். அடுத்தது ஃபர்ஸ்ட் பர்சன், அதாவது ஐ, நான்ங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் தொடர்புல நீங்க எந்த ஒரு வாக்கியம் அமைக்கிறதா இருந்தாலும் ஐங்கிறது கேபிட்டலா யூஸ் பண்ணுவீங்க. அடுத்தது ஆட்களோட பெயர்களை சொல்றது. இப்ப உங்களோட பெயர்கள், உங்களோட நண்பர்களோட பெயர்கள் அனைத்துமே உள்ளடங்கும். அதே போல உங்களோட பெட்ஸ், நீங்க சில பேர் பெட்ஸ் வளர்ப்பீங்க, பெட்ஸுக்கும் நீங்க பேர் வச்சிருப்பீங்க தானே? ஜிம்மி, கிட்டி அப்படியான பெயர்களுக்கும் நாம கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, அதே போல பிளேசஸோட பெயர்கள். பிளேசஸ்ங்களுக்குள்ள என்னென்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கொள்ளணும்? சிட்டிஸ் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது, அதே போல ப்ரொவின்சஸ் இருக்குது, கண்ட்ரிஸ் இருக்குது. அந்த இடங்கள் நம்மளோட ஏரியாஸ்ல இருக்கிற ஒவ்வொரு இடங்களுக்கும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பெயர்கள் இருக்குது. அப்ப அதுகளுக்கும் கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். லாஸ்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டியதான் ஃபெஸ்டிவல்ஸ், அதுகளுக்கு வரும், ஹாலிடேஸுக்கு வரும். வாரத்தோட 7 நாட்களும் எப்போதுமே கேபிட்டல்ல ஆரம்பிக்கும். அதே போல வருடத்தோட 12 மாதங்களும் கேபிட்டல்ல ஆரம்பிக்கும். ஓகேவா? அப்ப கேபிட்டல் லெட்டர்ஸ் பற்றிய கிளியரான ஐடியா வந்து இப்ப வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம படிச்ச கேபிட்டல் லெட்டர்ஸுக்குரிய ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் ஒன்று பார்க்கலாம். இதை நீங்க இதுக்குரிய ஆன்சர்ஸ் என்ன வரும்னு நான் இப்போ ஒரு 2 seconds கிவ் கொண்டு வரேன். அதுல நீங்க ஐடியா பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, circle the letters that should be capitals, then write the correct letter in the space above them. ஓகே, இப்போ இதுல என்ன சொல்றாங்க அவங்க? இதுல கேபிட்டல் லெட்டர்ஸ் கண்டு நம்மள சர்க்கிள் பண்ணிட்டோம். கேபிட்டல் லெட்டர்ஸ் எங்கெல்லாம் வரும்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். Peter and I are good friends. இதுல என்னென்ன சொல்றாங்க? Peter and I are good friends கூட எல்லாருக்கும் மீனிங் தெரியும் தானே? பீட்டரும் நானும் நல்ல நண்பர்கள் சொல்றாங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ரூல் என்ன கேபிட்டல்ல? அதாவது ஒரு வசனத்தோட முதலாவது எழுத்து. இதுல முதலாவது எழுத்து என்ன? பீட்டர். பீட்டர்ங்கிறது ஸ்பெசிபிக்கா சென்டென்ஸ்ட ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டும் நீங்க போடலாம். அப்படி இல்லாட்டி பீட்டர்ங்கிறது ஒரு நேம். அப்ப நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் கேபிட்டல்ல வரும். அப்ப இதுல பி என்ற லெட்டர் கண்டிப்பாக கேபிட்டல்ல வரணும். அடுத்தது பாருங்க, and I are good friends. நமக்கு தெரியும் ஐங்கிறது எப்போதுமே கேபிட்டல்ல வரும். இதுல சொல்லப்படுற ஐ என்ன? அதாவது ஃபர்ஸ்ட் பர்சனான ஐ, நான்ங்கிறத சொல்லுது இல்லையா? ஓகே, அப்ப அந்த ஐயும் வந்து கேபிட்டல்ல வரும். ஓகே, செகண்ட் ஒன், we are going to Chicago during our summer vacation. ஓகே, இதுல பாருங்க, we are going to Chicago during our summer vacation
லொகேஷன் சொல்லக்குள்ள சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் W வந்து கேபிட்டல். அதே போல சிகாகோங்கிறது வந்து ஒரு பிளேஸ். அப்ப நம்ம பிளேஸுக்கு வந்து ஒரு கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுவோம். அப்ப இதுல சிங்கிறது ஒரு கேபிட்டலாக அமையும். தேர்ட் ஒன், there is an interesting football game on Sunday. அதாவது இதுல சொல்லப்படுற சென்டென்ஸ் விளங்க தானே. அப்ப நமக்கு இதுல ஃபர்ஸ்ட் ரூல் வந்து சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல், so T is capital, and the other rule is நம்ம டேக்கு வந்து எப்போதுமே கேபிட்டல் யூஸ் பண்ணுவோம். ஃபுட்பால் கேம் இப்ப இருக்குது சண்டே, so சண்டேயோட இஸ் கேபிட்டல் லெட்டரா யூஸ் பண்ணணும். அதே போல ஃபோர்த் ஒன், Jason lives on Thompson Avenue. ஓகே, இதுல பாருங்க Jason lives on Thompson Avenue. போல ஜேசன்ங்கிறது வந்து ஒரு நேம், என்ன ஒருத்தர பேரை சொல்றாங்க. அதே போல நீங்க இன்னொரு மாதிரி யோசிக்கலாம். சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவும் கேபிட்டல்ங்கிறதால ஜி இந்த கேபிட்டலா யூஸ் பண்ணலாம். இல்ல ஜேசன்ங்கிறது ஒரு நேம் என்று கண்டுபிடிச்சு அவரோட நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் யூஸ் பண்ணலாம். செகண்ட் ஒன், ஆன் தாம்சன் அவென்யூ. இதுல தாம்சன் அவென்யூங்கிறது என்ன, ஒரு இடத்தோட பெயர் இல்லையா. அப்ப நீங்க இதுல தாம்சன் அவென்யூங்கிறதுல T and A வந்து கேபிட்டல் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஃபிஃப்த் ஒன், January is the first month of the year. ஓகே, யூசுவலா தெரிஞ்சது இல்லையா, ஜனவரிங்கிறது வருடத்தோட மாதம், என்ன அப்ப ஃபர்ஸ்ட் மந்த் ஜனவரி. அப்ப நமக்கு எப்போதுமே மாதங்கள் நாம கேபிட்டல் யூஸ் பண்ணுவோம். சோ ஜனவரி இஸ் என்ன, ஜனவரியில வர ஜி வந்து நம்ம கேபிட்டலா யூஸ் பண்ணணும். ஓகே, அப்ப இதுல இவ்வளவு இடங்களுக்கு தான் நம்ம கேபிட்டல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, செகண்ட் எக்ஸசைஸ் பாருங்க. Look at the signs on the left. Can you find the mistakes? Write the names correctly. ஓகே, இதுல வந்து மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. மிஸ்டேக்ஸ் என்ன அர்த்தம் இல்லையா, இதுல வந்து நம்ம வந்து கேபிட்டல் எங்க யூஸ் பண்ணுவோம் கேக்குறாங்க. ஓகே, நான் இந்த வீடியோல இதுக்குரிய ஆன்சர்ஸ் தரல. நெக்ஸ்ட் வீடியோல தான் உங்களுக்கு இதுக்குரிய ஆன்சர்ஸோட அடுத்த லெசனை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நீங்க இதுக்குரிய ஆன்சர்ஸ் ப்ரிப்பேர் ஆகிக்கொள்ளுங்க. என்ன வரும்னு தெரிஞ்சுவாங்க. இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. மற்றது இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் மூலமா, உங்களோட லைக்ஸ் மூலமா தெரியப்படுத்துங்க. அடுத்தது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல உங்களோட ஒர்க் பண்றவங்க, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருந்தவங்க யாரா இருந்தாலும் யாருக்காச்சும் இந்த வீடியோ பிரயோசனமா இருக்கும்னு நீங்க நம்பினீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அதன் மூலமா தொடர்ந்து கிராமரை நீங்க படிச்சு கொள்ளலாம், தெரிஞ்சு கொள்ளலாம். நீர்மை வலைத்தளம்ங்கிறது எழுத்தாளர்களுக்கான ஒரு களம். நீங்க ஒரு எழுத்தாளராக இருந்தாலும் இல்ல ஒரு படைப்பாளியாக இருந்தாலும் உங்களுடைய படைப்புகளை, எழுத்துக்களை எங்களுக்கு எந்த வடிவத்திலையும் சமர்ப்பிக்கலாம். அதாவது எழுத்துக்கள் மூலமாகவோ இல்ல வீடியோக்கள் மூலமாகவோ இல்ல வாய்ஸ் கிளிப்ஸ் மூலமாகவோ எங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். இது முற்றுமுழுதான இலவசமான தளம். எல்லோரும் கற்போம், கற்பிப்போம், நன்மை அடைவோம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.